வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஐட்டலோட விஷன் 1 என்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை வந்து 5500 ஐட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் ஃபோன் மார்க்கெட்டில் வந்து இந்தியாவில் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. சில ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க அப்பப்போ கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஐட்டல் விஷன் 1. இந்த ஃபோனோட டிசைனை பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஃபோனோட ஞாபகம் வரும். அது என்னென்னு தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஐட்டல் விஷன் 1ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை, இதில் 5500 என்னென்ன தராங்க அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஐட்டல் விஷன் 1 வருது. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இவங்களோட ஃபேக்ட்ரி டூர் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்க விருப்பம் வந்தால் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஃபினிக்ஸ்க்காக அந்த ஃபேக்ட்ரி போயிருந்தேன். ஆனால் அதே ஃபேக்ட்ரியில் தான் ஐட்டலும் தயாரிக்கிறாங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ப்ளூடூத் இயர்பீஸ் ஒர்த் $799 போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே அது இல்லை. நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது அங்கே கடைக்காரர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதை இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே சில வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். இதான் வந்து விஷன் 1 ஸ்மார்ட் ஃபோன். இந்த கேமரா மாடியூல் வந்து iPhone 11 செட்டப் மாதிரியே லுக்கில் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. 8.5 mm திக்னஸ், 169 கிராம்ஸ் வெயிட். சார்ஜர் மற்றும் மைக்ரோ USB கேபிள் பாக்ஸில் இருக்குது. பேக் கேஸ் மற்றும் இயர்ஃபோன்ஸ் கிடையாது. இந்த டிசைன் எப்படி இருக்குது? பாடி பெயிண்ட் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பவர் ஆன் பண்ணலாம். மேல் பக்கம் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக். கீழே வந்து ஸ்பீக்கர், மைக் மற்றும் மைக்ரோ USB போர்ட். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். இந்த ஃபோனில் வந்து நீங்கள் பேக் கவர் ரிமூவ் பண்ணலாம். உள்ளே வந்து 4000 mAh பேட்ரி இருக்குது. பேட்ரி சீல்டு, ரிமூவ் பண்ண முடியாது. 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. டூவல் 4G OLT சப்போர்ட் இருக்குது. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 6.088 இன்ச் IPS LCD டிஸ்பிளே இருக்குது. HD+ ரெசல்யூஷன், 2.5D கிளாஸ். இது 500 nits பிரைட்னஸ். ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த விலைக்கு நல்லா தான் இருக்குது இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர், ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இனி சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து Android 9 பேஸ் பண்ணி அவங்களோட ஓன் UI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், 1 ஹேண்ட் மோட், ஜெஸ்டர் நேவிகேஷன், ஃப்ளோட் பால்னு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ். அதை கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. ஆப் லாக்கும் இருக்குது. எல்லாமே டீசெண்டாக வேலை செய்யுது. FM ரேடியோ இருக்குது. OTG சப்போர்ட் உண்டு. சென்சர் பார்த்தீங்கன்னா பல சென்சர்ஸ் இல்லை. ஜைரோ சென்சர் இல்லை, மேக்னெட்டிக் சென்சர் இல்லை, காம்பஸ் சென்சரும் இல்லை. இந்த ஃபோனில் வந்து யூனிசாக் SC9863A சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் வந்து முன்னாடி ஸ்ப்ரெட்ரம் பேரில் இருந்த கம்பெனி. இந்த சிப்செட் வந்து கூல்பேட் கூல் 3யில் இருக்குது. மீடியாடெக் P20க்கு கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணலாம். இதை 2GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். இது பெருசாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் ரிக்யர்மெண்ட் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்க, டிக்டாக் பார்க்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து கேமிங்னா இந்த சப்வே சர்ஃபர், டெம்பிள் ரன், இந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சரிபட்டு வரும். கேமரா வந்து பின்பக்கம் வந்து டூவல் கேமரா, 8 MP மெயின் கேமரா மற்றும் ஒரு டெப்த் சென்சிங்காக ஒரு VGA கேமரா 0.08 MP. அது செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 MP இருக்குது. ஒரு 5500 ஃபோனில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த விலைக்கு பரவாயில்லைன்னே சொல்லலாம். 1080pயில் நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 10 செகண்ட் ஷார்ட் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. டிக்டாக் மாதிரி ஆப்ஸில் வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த வீடியோவை போடுறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஐட்டல் விஷன் 1ஓட ரியர் கேமரா வீடியோ சாம்பிள். நீங்கள் 1080p வரைக்கும் இதில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட வீடியோ சாம்பிள் உங்களுக்கு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். இதில் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி இதெல்லாம் பற்றி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். 4000 mAh பேட்ரி இருக்குது. நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. இதான் வந்து இந்த ஐட்டல் விஷன் 1. இந்த ஃபோன்
வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடெல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபீச்சர் ஃபோனில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஸோ ஃபீச்சர் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டைட்டான ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5000 5500 ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து உகந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ரூ. 500 கூட வந்து ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு முடிவு பண்ணக்கூடிய ஒரு தொகை. ஸோ வந்து ஒரு 5000லேருந்து ஒரு 5500 சரிப்பா ஒரு ஃபோன் வாங்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. பெருசாக வந்து நீங்கள் கேமிங்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலான ஒரு விஷயம், வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய திரை இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நார்மல் யூஸுக்கு, ஒரு என்ட்ரி லெவல் யூஸுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகே. ஸோ இதை வந்து ஐடெல் விஷன் 1 5500 இந்தியாவில் இதை கொண்டு வராங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.